என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் ஹக், இது உங்கள் ஹக் மோட்டார்ஸ். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய பேருக்கு ரொம்ப பேர் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, எப்படி நம்ம கட்டுறது அப்படி இப்படி கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஃபைனான்சியல் அனலிஸ்ட் கிடையாது, இருந்தாலும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க சொல்கிறேன். மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் நேரடியாக இன்வெஸ்ட் பண்ண தெரியாதவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போய் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை மியூச்சுவல் ஃபண்டு ரிட்டர்ன்ஸ் கூட வரும். இப்போ எப்படி இதெல்லாம் போட்டோம்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம், என்எஸ்எஸ் இதெல்லாம் போட்டோம்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 7.5 இந்த மாதிரி தான் வரும். என்எஸ்எஸ்னால் நேஷனல் சேவிங் ஸ்கீம்னு இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸில், அது நல்லா ரிட்டர்ன் வரும், 7.5% வரும். அது மாதிரி பேங்க்கில் எப்படினாலும் 7.5% இந்த மாதிரி தான் வரும். இது மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம் கூடுதலாக வரும், 10-11% இந்த மாதிரி வரும். அதனால் மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய பேர் போடுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண தெரியாதவங்க வந்து இதில் போட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் அவங்க நமக்கு பதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன்ஸை கொடுப்பாங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்ம எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அதுக்கு ரொம்ப நாலேஜ் வேணும், நிறைய தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே தெரிஞ்சால் அது பண்ண முடியும். அதனால் நமக்கு பதில் நமக்கு ஃப்ளைட் ஓட்ட தெரியாது, அதுக்காக நம்ம ஃப்ளைட்டில் போகாமல் இருக்க முடியுமா? நமக்கு பதில் இன்னொருத்தர் ஓட்டுவார், நம்ம உட்காந்து போக வேண்டிய இடத்துக்கு அவங்க கொண்டு இறக்கிட போகிறாங்க. அது மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டு. அதில் வந்து நம்ம மொத்தமாக 1 லட்சம் கட்டினோம்னா அதை இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க. மொத்தமாக கட்ட முடியாதவங்க எஸ்ஐபி இதில் கட்டி, எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்றது மந்த்லி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினோம்னா அதை அவங்க வந்து அதில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து ரிட்டர்ன்ஸ் வரும். அதை வந்து திருப்பி உங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க எல்லாருக்கும். அது வந்து ஷேர் மார்க்கெட்டு வந்து எப்பயுமே ரிஸ்க் தான், அதை பேஸ் பண்ணி இது பண்ணாலும் இதுவும் ரிஸ்க் தான். அதனால் நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல ஃபைனான்சியல் கன்சல்டன்ட்டை வச்சு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இல்லாட்டி தெரியாத ஏதாவது கம்பெனியில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அது மாட்டிக்கிட்டீங்கன்னா போச்சு. அதனால் இது எப்பயுமே மார்க்கெட் ரிஸ்க் தான், அது மார்க்கெட் வந்து ரிஸ்க்கு தான். அதனால் பார்த்து அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சேனலை முத பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.